it all come true. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எந்திரிச்சேன். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 போகுது. காலைல எப்போவுமே இவ்வளோ லேட்டாக எந்திரிக்க மாட்டேன். பிகாஸ் இவ்வளோ லேட்டாக தான் எந்திரிப்பேன். 9:30-10 மணிக்கெலாம் எந்திரிப்பேன். நேற்று நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு. அது காரணம் என்னன்ட்டு போக போக வீடியோஸில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா தூங்கினோடனே எடுத்து வீடியோ எடுக்கிறானேன்னு பார்க்குறீங்க. எல்லாத்தையும் இங்கேயே செட்டப் பண்ணி இங்கேயே வச்சு படுத்தாச்சு. ஸோ வெல்கம் டு த vlog. ஃபர்ஸ்ட் vlog இருக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி நான் எடுக்க போகிற வீடியோ தான் மோஸ்ட்லி நான் எல்லா நாளுமே அதுதான் பண்ணுவேன். அதை மீறி நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியை குடிச்சிட்டு வரேன். A few moments later. ஸோ ப்ரஷ் பண்ணி காஃபியெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ என்னென்னா வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை. எல்லாருமே எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்பா அம்மா ஆப்வியஸ்லி ஒர்க் போயிட்டாங்க. ஸோ வீட்டில் நான் மட்டும் தான் இருப்பேன். என்ன பண்ணலான்னு இப்போ ஐடியாவில் இருக்கேன்னா, இதான் என்னோடய பேஸ் ஸ்டேஷனை நான் மாற்றிட்டேன். இதுதான் என்னோடய கேவலமான வேஸ்டான ஒரு டெஸ்க்கு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் இப்போ இல்லை. அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்த ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம இங்கே ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீனை இப்போ நம்ம கலட்டணும். கலட்டுறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம். ரைட், சோழி முடிஞ்சிச்சு நண்பர்களே. இங்கே மாட்ட போகிறது இல்லையா? அப்புறம் என்ன இப்போ என்னன்னா, இந்த இதை தூக்கிட்டு நம்ம வந்துட்டு அங்கே மாட்ட போகிறோம். இதுக்கும் அதே ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஆகணும். ஆமாம், அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய காஸ்டியூம் சேஞ்ச் குளிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன். நண்பர்களே, குடித்து விட்டு வந்து விட்டேன். இப்போ நான் உட்கார போகிற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாம்ராஜ்யம் மாதிரி. இது காலைல மத்தியானம் சாயங்காலம்னு எல்லா டைமும் பார்க்காம நான் வந்துட்டு ஆல்வேஸ் இங்கே தான் இருப்போம். ஆமாம், இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் ஆஃப் டைம், வாட்சிங் வாட்சிட்டாச்சு. இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:42. நம்ம ஒரு 11 மணிக்கு படிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாலும் சும்மா பண்ணிட்டு எழுதிட்டு தான் பார்த்துட்ருப்பேன். சொட்ட தெரியுது நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்துட்டு சப்ஜெக்டுக்காக தான் படிக்கிறேன், ஆனால் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் இல்லை, நான் எக்ஸாமுக்கே படிக்கல. இப்போ நான் என்ன படிக்கிறேன்னா ஜாவா படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, மற்றவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணதை வச்சு நான் ஜாவா தான் இப்போதைக்கு வைடர் ஸ்கோப் அதுக்கு தான் இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ வந்து ஜாவா படிச்சுட்ருக்கேன். அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்று சஜஸ்ட் பண்ணானுங்க. ஸோ இந்தாமா இதாவது ஸோ குணால் குஷ்வாஹான்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீடியோஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பேரண்ட்லி நல்லா இருக்குதுன்னு சொன்னானுங்க என்கிட்ட. ஸோ அதில் தான் பார்த்துட்ருக்கேன். அதில் வந்துட்டு ஜாவா ப்ளஸ்ஸு
டிஎஸ்ஏ ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே சேர்த்து ரெடி பண்ணி உட்காந்து அதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில பேர்லாம் இருப்பானுங்க. இப்போ நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கன்ஃபார்மாக 2 hours படிப்பேன், நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் என்னை நானே அதில் தூக்கி போட்டு படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எவ்வளோ நேரம், அது ஒரு 1/2 hour இருக்கலாம், இல்லை 4 hours ஸ்ட்ரெயிட் கண்டினியூஸாக இருக்கலாம். எனக்கு படிக்க எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் நான் படிப்பேன். அது சம்டைம்ஸ் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணி நான் படிக்கிறதுனால எனக்கு மண்டையில் ஏறும். இல்லை நான் வெறும் ஒரு 15 minutes மட்டும் படிச்சுட்டு போவேன், அவ்வளோதான் மூடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னோட ஸ்டடி மெத்தடை தான். ஸோ படிப்போம் வாங்க. Two hours later. சரி நண்பர்களே, டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 12:40 ஆயிடுச்சு. அவ்வளோதான் எனக்கு படிக்க தோணுது. பட் நான் பசிக்க செய்யுது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மதியான சாப்பாடு சாப்பிடுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் குழம்புன்னு நினைக்கிறேன், வாழைப்பூ குழம்பும் கீரை வச்சுருக்காங்க, மாம்பழம் ஆப்வியஸ்லி. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் காட்ட வேணான்னு தெரியல, நீங்கள் அப்படி தான் ஆகணும், நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு. எல்லோரும் என்கிட்ட காமாக கேட்ட கேள்வின்னா, என்னடா அரியர்லாம் வச்சுருக்க, எவ்வளோ ஜாலியாக யூடியூப் இருக்க, வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. டு that I say I have grateful parents. They support me in every way, everything that I do. நான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, they support me in every thing that I do. And புரிஞ்சுப்பாங்க. அதுதான் மெயினான விஷயம் இங்கே. ஸோ என் பேரண்ட்ஸ்னால தான் நான் நிம்மதியாக அப்படி இருக்க முடியுது. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு டூ மை பார்ட். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வில் சீ. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி 7:45 ஆகுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே படிச்சுட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்குறது தான். விளாக் எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எக்ஸாக்டாக என்ன கவர் பண்ணுறது, இதை கவர் பண்ண வேணான்னு ஒரு ஐடியாவே எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்பப்போ வரும். ஸோ ஐ வில் கேட்ச் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் ஒன்.